வாங்க கங்கா, வாங்க. ஏன் தயங்குறீங்க? கம். என்னாச்சு? ஏன் காலேஜ் கேண்டீனுக்கு வரதுக்கு இவ்ளோ தயங்குறீங்க? வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாங்க. என்ன சாப்பிடுறீங்க மேடம்? 2 கூல் ட்ரிங்க்ஸ். ஓகே மேடம். கங்கா, இந்த 10 நாள் எக்ஸாம்ல எனக்கு என்னவோ 10 வருஷம் பழகுன மாதிரி ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டிருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப வெறும் ரயில் ஸ்நேகமா என்னால நினைக்க முடியல. எனக்கும் அதே உணர்வு தான். கங்கா, என் வாழ்க்கையில சந்திச்ச எல்லாருமே மறக்க முடியாதவங்கள ஆயிடுறாங்க. அதுல நீங்களும் ஒருத்தி. சுபா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்களும் மறக்க முடியாதவங்க தான். எனக்கு நல்ல அப்பா அம்மா கிடைச்சாங்க. என் மேல பாசம் வச்சிருக்க தங்கச்சி கிடைச்சாங்க. இப்ப என் வாழ்க்கையில புது வரவா என் கணவர் கிடைச்சிருக்காரு. என் சந்தோஷமே என் குடும்பம் தான். கொஞ்ச நாள் பழகினதுலயே நீங்களும் என் உலகத்துக்குள்ள வந்துட்டீங்க. கங்கா, மறுபடியும் நம்ம சந்திக்கிற வாய்ப்பு சாத்தியமா? என்ன அப்படி கேக்குறீங்க? எப்ப என்ன பார்க்கணும்னு தோணுதோ உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி என் ஊர் கிளம்பி வந்துருங்க. நீங்க அங்க எவ்வளவு நாள் வேணா தங்கிருக்கலாம். கண்டிப்பா வருவேன். எனக்கு உங்க குடும்பத்துல எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு. ஆமா, நான் கேட்க மறந்துட்டேன். உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்குறாரு? தஞ்சை மாவட்ட கலெக்டரா இருக்காரு. வாட்? கலெக்டரா? என்ன சொல்லவே இல்ல? ஒரு கலெக்டரோட வைஃபா இருந்துகிட்டு இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க. என் ஃப்ரெண்டு கலெக்டரோட வைஃப், அவரு கலெக்டர், நீங்க வருங்கால கலெக்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்கா, என்னால நம்ப முடியாத விஷயம் என்ன தெரியுமா? தான் கலெக்டர்ன்றத மறந்துட்டு ஒரு அன்பான கணவரா உங்களை எப்படி கவனிச்சுக்கிட்டாரு? உங்கள மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது ஒரு நல்ல புக் கிடைச்ச மாதிரி. பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்கணும். அது மட்டும் இல்ல கங்கா, உங்களுக்கு ரொம்ப மென்மையான மனசு. எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. நேரமாச்சு, கிளம்பலாமா? சரி, ஆனா மறுபடியும் நம்ம கண்டிப்பா சந்திக்கணும். கண்டிப்பா சந்திப்போம். வாங்க போலாம். இப்படி சாப்பிடாம கொள்ளாம நாள் பூரா உக்காந்துருந்தா என்னடி அர்த்தம்? ஒரு வயசு பொண்ணு மூதேவி மாதிரி இப்படி உக்காந்துருந்தா வீடு உருப்பிட்ட மாதிரிதான். போமா போ, முகம் கழுவிட்டு வந்து சாப்பிடுமா, போமா. ஏண்டி ஏண்டி இப்படி வயசான காலத்துல என்ன கஷ்டப்பட வைக்கிற? நீ ஆச்சு அண்ணனுமாச்சு, 2 பேரும் எப்படியோ போங்க, நான் போறேன். என்ன பண்றது? எப்படி இருந்த பிள்ளை இப்படி ஆயிட்டாள? இந்த பிடிவாதக்காரியோட நம்மளால மல்லுக்கு நிக்க முடியாது. அவ அண்ணன் வந்தாதான் சரிப்படும். ஏன் பத்தா பணியில நின்னுகிட்டு இருக்க? உள்ள போக வேண்டியதானே?
என்னாச்சு? உனக்கு என்னப்பா, போலீஸ் வேலையே கெதின்னு போயிடுற. உன் தங்கச்சியோட நான் போராட வேண்டியதா இருக்கு. காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம அப்படியே உக்காந்துட்டு இருக்கா. எங்க அவ? டேய், கோபப்படாம சமாதானமா பேசி சாப்பிட வைப்பா. போ. சரி வா. வடிவு, ஏன் சாப்பிடாம இருக்க? உன்னை ஏன் இப்படி வருத்திக்கிற? சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன் சாப்பாடு வேணாங்கிற? மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணி வைக்க உங்களுக்கு மனசு இல்ல. நான் எதுக்கு சாப்பிடணும்? இங்க பாரு, தப்பு உன் மேலதான். அண்ணங்கிட்ட சொல்லாம அவன் கூட சேர்ந்துகிட்டு நீ சென்னைக்கு போனது சரியா? நியாயமா நான் தான் உன் மேல கோவப்படணும். நீ கோவப்படுறதுல அர்த்தமே கிடையாது. அண்ணே, என்னோட நியாயம் சரவண மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான். அது நீங்க மறுத்தா நான் இப்படியே பட்டினி கிடந்து சாகத்தான் போறேன். அப்படியே பட்டினி கிடந்து சாக போற. சாக போற. செத்து போ. நானும் உன் கூட சேர்ந்து செத்து போறேன். ஆமாண்டி, உன்னால அவ செத்தா கூடவே சேர்ந்து நானும் சாக வேண்டியதா. அப்ப நீ சந்தோஷமா இரு. நீங்க ரெண்டு பேரும் பேசுற பேச்சு சரியா இருக்கா? எனக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணி வைங்கன்னா ஏதேதோ பேசுறீங்க. எனக்கு அம்மா இருந்திருந்தா இப்படி எல்லாம் பேசிருப்பாங்களா? நீ போலீஸ்கார, அதான் என்ன கைதியை பாக்குற மாதிரி பாக்குற. உன் தங்கச்சிய பாரு, அப்பதான் தெரியும். குலசேகர சித்தப்பா சரவணனுக்கு தாய் மாமன், அதான் பேசுறாரு, பழகுறாரு. அவரு தப்பான ஆளு, அவரோட பழகாதீங்கன்னு என் கழுத்துல தாலி ஏறதுக்கு அப்புறம் நான் சொன்னா அவர் நிச்சயமா என் பேச்ச கேட்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி வடிவு, நீ ரொம்ப பிடிவாதமா இருக்க. அதை உடைக்க நான் விரும்பல. வடிவு, உன்னை 5 வயசுல அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. தாயத்தாப்பம் இல்லாத ஏக்கம் தெரியாம நானும் அப்பத்தவன் தான் வளர்த்தோம். வடிவு, இப்படி சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்கிறியே, உன்னை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன். வடிவு, இதுக்கு மேல நான் பிடிவாதமா இருக்க விரும்பல. உன் இஷ்டம் போலவே நானும் நடக்கலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு பெருசா கடவுள் நம்பிக்கை கிடையாது. அம்மாவை தான் கடவுளா நினைச்சு உன் கல்யாண விஷயத்த நான் ஐயா கிட்ட பேச போறேன். இப்ப நீ சந்தோஷமா சாப்பிடு. இந்தா குடி, சாப்பிடு. அண்ணே, கண்டிப்பா ஐயா கிட்ட பேசுவீங்கல்ல? கண்டிப்பா பேசுவேன். சாப்பிடு. சாப்பிடு. கங்கா, அம்மா. ஆமா, எப்படிமா அடிபட்டுச்சு? ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் சரியாயிடுச்சு. உள்ள போய் பேசலாம். வாமா. வாமா. வாமா, உட்காருமா. கங்கா, இப்பவாவது சொல்லு, எப்படி அடிபட்டுச்சு? சுப்புலட்சுமி, நீ பதட்டப்படாத. கங்கா 2 பக்கமும் பார்த்துதான் ரோட கிராஸ் பண்ணிருக்கா. சொல்லி வச்ச மாதிரி எவனோ ஒரு பைக்கான வந்து இடிச்சு தள்ளிட்டு போயிட்டான். கங்கா, எங்க யாருக்குமே தெரியாது.
நீ சென்னையில இருந்து கிளம்பும் போதுதான் நாச்சி அத்தை ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எங்களுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாமே. நான் தான் மாமா சொல்ல வேணான்னு சொன்னேன். எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அம்மாக்கு தெரிஞ்சா அம்மாவால தாங்கிக்க முடியாது. தங்கச்சிங்க கூட பயந்துருவாங்க மாமா. அதான் சொல்ல வேணான்னு சொன்னேன். கங்கா, நேத்து மட்டும் என்னவா நான் சொன்ன உடனே உங்க அம்மா துடிச்ச துடிப்பு இருக்கே, ச்சே, எனக்கே ஏண்டா சொன்னோன்னு ஆயிப்போச்சு. அம்மா, எது நடந்தாலும் தைரியமா இருக்கணும்மா. கங்கா ரொம்ப வலிச்சுதா அம்மா? இதோடவா பரீட்சை எழுதுன? கங்கா என் பொண்ணுமா, எல்லாத்தையும் தாங்கிட்டு நினைச்சதை சாதிச்சு காட்டுவா. மாப்பிள்ள ஃபோன் பண்ணாரு. நீங்க எல்லாம் சென்னைக்கு போயிருக்கிறத நான் தான் சொன்னேம்மா. அவரும் சென்னைக்கு வந்திருந்தாரு. கங்காக்கு அடிபட்டது எங்களுக்கே தெரியாது. மாப்பிள்ள தான் காப்பாத்தி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் கட்டு போட வச்சு பரீட்சை எழுதவும் கூட்டிட்டு போயிருக்காரு. இத தெய்வ செயல்னு தான் சொல்லணும். கங்கா செஞ்ச புண்ணியந்தா கலெக்டர் மாதிரி ஒரு நல்லவரே இவளுக்கு கணவரா கிடைச்சது. சுப்புலட்சுமி, நீ சொல்றது தப்பு. அப்படியே மாத்தி சொல்லு. கலெக்டர் செஞ்ச புண்ணியம்தான் என் பொண்ணு கங்கா அவருக்கு மனைவியா கிடைச்சது. அக்கா, மாப்பிள்ள உங்க கூட தானே இருந்தாரு. இப்ப அவரும் ஊருக்கு வந்துட்டாரா? அந்த கதை உனக்கு தெரியாதே. சென்னைக்கு அவங்க அம்மா வந்து அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. உலகத்திலேயே பெரிய பாவம் புருஷன் பொண்டாட்டிய பிரிக்கிறதா. அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை சம்பந்தியம்மா அவங்க அக்காவோட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே பொண்டாட்டியோட புருஷன் இருந்தா அவன் கெட்டு போயிடுவான்னு நினைக்கிற அம்மா நம்ம சம்பந்தி அம்மாவா தான் இருப்பாங்க. சரி, அதை விடுங்கக்கா. இருங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம். இல்ல சுப்பு, வர வழியில நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். கங்கா, நான் பெரியம்மாவை வீட்டுல விட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஆமா சுப்பு, நான் வீட்டுக்கு போனாதான் தெரியும் இளவஞ்சி என்ன கூத்து பண்ணி வச்சிருக்காளோ. வா கற்பகம், முதல்ல உன் மருமகளுக்கு போன் போடு. ஹலோ, நான் கற்பகம் பேசுறேன். உங்க அக்கா கிட்ட போனை கொடு. இதை கொடுக்கறேன். அக்கா, கற்பகத்தை உங்ககிட்ட பேசணுமா? அத்தை, நான் கங்கா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? எப்படிமா நல்லா இருக்க முடியும்? என்னைக்கு என் புள்ள உன்னை கல்யாணம் பண்ணானோ அன்னையில இருந்து சித்திரவதையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னத்த சொல்றீங்க? நீ என்ன மந்திரம் போட்டியோ மாயப்பொடி தூவனியோ என் புள்ள உன் மேல பைத்தியமா அலையறான். அம்மா அம்மான்னு என் காலையே சுத்திக்கிட்டு இருந்த என் புள்ள உன் கழுத்துல தாலி கட்டினதுல இருந்து என்னை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழறான். போதா குறைக்கு நீ வேற போன் பண்ணி என் பையன் மனச கலைக்கிற. என் புள்ளைய படிக்க வச்சு ஆளாக்குன என்ன ஒரு ராட்சசி மாதிரி பாக்குறான். என் கையில சாப்பிட மாட்டேங்கிறான். நான் விஷம் வச்சு கொன்னுட வேணாம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதான். போன குடும்பம் நான் பேசுறேன். இல்லப்பா, நானே பேசுறேன். அத்தை, நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என் பையனை நீ பார்க்க கூடாது, பேசக்கூடாது. என் பையன் நினைப்பே இருக்க கூடாது. என் பையனை உன் வீட்டுக்கு வந்தா கூட அவனை நீ சேர்க்க கூடாது. அவன் மூஞ்சிலேயே நீ முழிக்க கூடாது. கூட நான் பேசுறேன். ஏன் கங்கா, உன்னை தேடி செல்வா சென்னைக்கு வந்தானே, நீ என்ன பண்ணிருக்கணும்? உடனே திருப்பி அனுப்பி இருக்கணும். ஆனா நீ அவனோட கொஞ்சம் கொலாவிட்டு இருந்த. ஹலோ ஹலோ, பாத்தியாடி உன் மருமகளுக்கு எவ்வளவு திமிருன்னு? பேசிட்டு இருக்கும்போது போனை கட் பண்ணிட்டான். ஏமா அழற? அவங்க என்னமா சொன்னாங்க? கங்கா, என்ன சொன்னாங்கன்னு சொல்லுமா. அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் யாருங்கிறத இப்பவே அவங்களுக்கு காட்டுறேன். என் பொறுமையை சோதிக்கிறாங்க. இதுவரைக்கும் பொறுத்தது போதும். இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஐயா, வேண்டாயா, கொஞ்சம் பொறுமையா இருங்கய்யா. நீங்க எவ்வளவோ பொறுத்து போயிட்டீங்க. நீங்க கோவமா மூச்சு விட்டாலே
அந்த குடும்பம் தாங்காதியா. அவங்க புரியாம பேசுறாங்க. கலெக்டர் தம்பியும் அவங்க அப்பாவும் ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்காக பொறுத்து போங்கய்யா. இல்ல நாச்சியா, இதை விடக்கூடாது. அவங்க பேசுறது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்பா ஐயா, ரத்னவேலு, 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 ரத்னவேலு. வா ராஜா, உட்கார். நான் உட்கார்ந்து பேசுறதுக்காக வரல. என்னுடைய அனுபவத்துல ஐயாங்கிற ஸ்தானத்துல இருந்து எத்தனையோ குடும்ப பிரச்சனைகளுக்கு நான் முடிவு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு என் சொந்த மக பிரச்சனைக்கு சம்பந்தி அம்மாவோட முடிவை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைங்க ஐயா, இந்த பிரச்சனைக்கு இப்பவும் நியாயமான முடிவை நீங்க தான் சொல்லணும். எங்க வாசக்கதவு எப்பவும் கங்காவுக்காக திறந்தே இருக்கும். சரிம்மா, குலசேகரன் கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்கலன்னா கங்காவும் கலெக்டர் தம்பியும் பிரிஞ்சே இருக்க வேண்டியது தானே? ஐயா, என் கூட பிறந்த அண்ணனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை நான் அப்படியே விட்டுற முடியுமா? என்னை பாடுபட்டு வளர்த்த அண்ணன் மிச்ச காலம் முழுசும் மன கஷ்டத்தோட தான் இருக்கணுமா? ஐயா, உங்க அளவுக்கு இல்லைனாலும் எங்க அண்ணன் உள்ளூர்ல செல்வாக்கானவர் தான். அடிபட்டு அவமானப்பட்டு திரும்பினா ஊர்ல அவரை பத்தி என்ன நினைப்பாங்க? இப்பவே ஊர்ல எல்லாரும் அவர் அடிபட்டத வீடியோல போட்டு பார்த்து கேலி பண்ணிட்டு இருக்காங்களாம். எங்க பக்க நியாயத்தையும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராசம்மா, கற்பகத்தை கேட்டு அவர் முடிவு கேட்க வந்திருக்காரு. நீ ஒண்ணும் பேசாத. கல்யாணத்துல நீங்க ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு சொல்ல, சண்டை முத்தி போச்சு. எனக்கு கல்யாணத்துல நடந்த சம்பவத்தை நினைச்சா இப்பவும் வருத்தமாதாமா இருக்கு. சண்முக சுந்தரம் என் கூட பிறந்த ஒரு மாதிரிதான். நீங்க அப்படி நினைக்கிறீங்க. உங்க குலசேகர மன்னிப்பு கேட்டா என்ன குறைஞ்சா போயிடுவாரு.